என்ன சொல்ற பங்கஜம்? 3 மாசமா? நீ நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா, பழக்கத்துல இவங்க கொஞ்சம் எல்லை மீறிட்டாங்க. பங்கஜம், என்ன இதெல்லாம் கேக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கும் முதல்ல அப்படிதாம்மா இருந்துச்சு. விஷயம் தெரிஞ்ச உடனே குடும்பத்தோட மருந்து குடிச்சு செத்துடலான்னு தான் நினைச்சேன். அவ வயித்துல வளரத நினைச்சதும் என் வைராகியம் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சுமா. அதான் காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிட்டோம். எனக்கு உங்களையும் ஐயாவையும் விட்டா வேற யாருமா இருக்காங்க? அதான் பிள்ளைங்கள கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். 2 பேரும் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. பங்கஜம், இவ்ளோ பெரிய அசிங்கத்தை, ஒரு கேவலத்தை உனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? அம்மா, அது வந்து நீ சொல்றத கேட்கும் போதே எனக்கு அப்படியே கூசுது. ஆனா நீ ரொம்ப சாதாரணமா சொல்ற. பங்கஜம்மா, அம்மா கோவத்துல ஏதோ பேசிட்டாங்க. அவங்க பேசுன நினைச்சா நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. இந்த பணத்துல வானதிக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க. இல்ல தம்பி, எங்களுக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் தான் வேணும். பங்கஜம், எங்க ஆசீர்வாதம் உன் பிள்ளைங்களுக்கு எப்பவும் இருக்கும். வானதியை நல்லா பாத்துக்கங்க. இந்தா வாங்கிக்க. நீங்க கொடுத்து வாங்காம இருந்தா தப்புங்கம்மா. அதனால நான் வாங்கிக்கிறேம்மா. நாங்க வரோம், போயிட்டு வா. போலாம் வாங்க. பிள்ளைங்கள ஆசை ஆசையா பெத்து வளர்த்து அவங்களோட நல்லது கெட்டதை பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு கனவு கண்டா இந்த காலத்து பிள்ளைங்க இப்படியா பண்ணுவாங்க? எல்லாம் கலிகாலமா போயிடுச்சு. ஏய், நீ பண்ணது ரொம்ப தப்பு சுபத்ரா. பங்கஜமே அவங்க பொண்ணு பண்ண தப்ப ஏத்துக்கிட்ட பிறகு அவங்க விஷயத்துல தலையிட நீ யாரு? ஆசீர்வாதம் கேட்டு வந்தா பண்ணிட்டு பேசாம இருப்பியா? அதை விட்டுட்டு வீடு தேடி வந்தவங்களை வேதனைப்படுத்தி அனுப்புறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தது? எனக்கு யாரும் உரிமை கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா நான் பேசதான் செய்வேங்க. வானதிய நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேங்க. கல்யாணம் ஆகாம இன்னொருத்தன் குழந்தைய வயித்துல எனக்கு நினைக்கும் போதே உடம்பெல்லாம் கூசுதுங்க. ஐயோ, இப்ப நான் அத்தை முகத்துல எப்படி முழிப்பேன்? அத்தை சொன்ன மாதிரி காலத்துக்கும் அழியாத கலங்கத்தை நான் உண்டு பண்ணிட்டேனே. ஐயோ ஐயோ. வர்ஷினி, வர்ஷினி, என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க வர்ஷினி? அழாதன்னு சொல்றேன்ல நான். இங்க பாரு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் என்ன பாரு. அழாத. இங்க பாரு, இப்படி அழுது அழுது உன் உடம்ப கெடுத்துக்காத. அது குழந்தைக்கு நல்லது இல்ல. இப்ப என்ன, அத்தை உன் குழந்தைய ஏத்துக்க மாட்டாங்கன்னு தானே பயப்படுற? ஆமாக்கா, நிச்சயமா அத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அத்தை உன்னையும் உன் குழந்தையையும் சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அதுக்கும் முன்னாடி உன்னை ராகுவோட மனைவியா அத்தை ஏத்துக்கணும். நான் ஏத்துக்க வைப்பேன். அது என்னோட பொறுப்பு. இது உன் மேல சத்தியம். என்ன நம்பு வர்ஷினி. அக்கா, இந்த விஷயத்துல உன்னை தவிர வேற யாரையும் என்னால நம்ப முடியாதுக்கா. அழாத, அழாத, சரியா? இசை, 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 என்னாச்சு? இசை, இசை, என்னாச்சு? கண்ல ஏதோ விழுந்துருச்சு விஷால், எரியுது. இசை, இரு இரு இரு, நான் ஊதி விடுறேன். கண்ணை காட்டு. வேண்டாம் வேண்டாம் விஷால், இசை, வேண்டாம். கண்ணை காட்டு இசை, நான் ஊதி விடுறேன்னு சொல்றேன்ல. இல்ல இசை, வேண்டாம், சொன்னா வேண்டாம் கேளு. விஷால், வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், விடு. இசை, ஏய், இசை, உனக்கு இவ்ளோ பிடிவாதெல்லாம் இருக்க கூடாது இசை. ஒரு ஃப்ரெண்டா தானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். நீ என் ஃப்ரெண்ட் இல்ல விஷால், அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்ன இசை? விஷால், இது பாரு, உன் வாழ்க்கையில நான் எந்த வகையிலயும் தொந்தரவா இருக்க கூடாதுன்னா நீ இப்படி என்கிட்ட காட்டுற சின்ன சின்ன அக்கறையில இருந்து நான் என்ன தூரம் ஆக்கிக்கணும்.
அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. விடு விஷால், பாத்துக்கலாம். தூசி தானே, முதல்ல உறுத்தும், அப்புறம் சரியாயிடும். விஷால், ஜட்ஜ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஆ. நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே. அத்தை, வர சொல்லி ஃபோன் பண்ணீங்களா? ஆமா வர்ஷினி, இன்னைக்கு அசோக் பேர்ல கோவில்ல அன்னதானம் போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதான் நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு வர சொன்ன வர்ஷினி. ஏய், எதுக்கு என்ன பாக்குற? சம்மந்தி கூப்பிட்டாங்கன்னா போக வேண்டியதானே? என் பெர்மிஷன்லாம் ஒன்னும் தேவையில்லை, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, போலாம். ஆ, சரிங்க, நாமெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். வர்ஷினி, ஏய், வர்ஷினி வர்ஷினி, வர்ஷினி, என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? என்னாச்சுமா? இங்க பாரு, அத்தைய பாரு. வர்ஷினி, 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 கண்ணு தரை. பல்லவி, அம்மா உடனே போய் தண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. சீக்கிரம் வா. என்னாச்சு உனக்கு? அம்மா குடு, இந்தாங்க. வர்ஷினி, வர்ஷினி, கண்ணு தர. இந்தா, முதல்ல தண்ணி குடி. தண்ணி குடி, தண்ணிய குடி. குடி குடி. என்னம்மா ஆச்சு? கொடுங்கம்மா. சரி வா, உட்காரு. வா, வாமா, உட்காருமா. உட்காரு. வர்ஷினி, என்னம்மா உடம்புக்கு ஏதாவது முடியலையா? கொஞ்ச நாளா இப்படிதான் மயங்கி மயங்கி விழறா சம்மந்தி. உடம்புக்கு முடியலனா சொல்ல மாட்டியா வர்ஷினி? இசை ஹாஸ்பிடலுக்கா கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டா. ஆனா இவ உடம்பு சரியான மாதிரியே இல்ல. இல்ல அத்தை, நான் ஓகே தான். வாங்க போலாம். ஏய், உட்காரு உட்காரு உட்காரு. இப்பவே என்னோட ஃப்ரெண்ட நான் வர சொல்றேன். அவ இந்த ஊர்லயே லீடிங் லேடி டாக்டர். இல்ல அத்தை, டாக்டர்லாம் வேண்டாம். நான் நல்லா தான் இருக்கேன். வேண்டாம் வேண்டாம் அத்தை. டாக்டரை கூப்பிடுறேன்னு சொன்னதுக்கு இவையே இவ்ளோ பதறா? வர்ஷினி, அடிக்கடி நீ மயங்கி விழுறன்னு அம்மா சொல்றாங்கல்ல. சுபத்ரா, நீ கால் பண்ணி உன் ஃப்ரெண்ட வர சொல்லு. ஆ, சரிங்க, இதோ இப்பவே கால் பண்றேன். போச்சு போச்சு. டாக்டர் வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் கன்சீவா இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இப்ப என்ன பண்றது? ஹலோ நர்மதா, நான் சுபத்ரா பேசுறேன். என்னோட மருமகளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் சீக்கிரமா வந்து பார்க்க முடியுமா? சரி சரி வந்துறேன். தேங்க்ஸ் பா. அத்தை, ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். வர்ஷினி,